புரட்சி தலைவர் இவரை வச்சு யார் படம் எடுத்தாலும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அதாவது அந்த படத்தை எடுத்தவங்களா இருந்தாலும் சரி, படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, தியேட்டர் அதிபர் யாராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய லாபம் அடைவார்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படத்துக்கு அன்றைய காலகட்டத்தில் தலைவருக்கு எவ்வளவு தடை வந்து தெரியுமா? தடைகளை தகர்த்தெறிந்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர். சேலத்தில் அலங்கார் தியேட்டர் ஒரு தியேட்டர். அப்பொழுது இந்த படத்தை வாங்குறாங்க. அந்த தியேட்டர் அதிபர் என்ன பண்ணுறாரு, உலகம் சுற்று வாலிபன் இந்த படத்தில் நிறைய தடை வருது, இது வாங்கி ரிலீஸ் பண்ணால் லாபம் வருமானு யோசிக்கிறாரு. என்ன பண்ணுறாரு, திருப்பி கொடுத்துட்றாரு. அதே படத்தை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சங்கம் திரையரங்க உரிமையாளர் பண்ணுறாரு, வாங்குறாரு. என்ன தடை வந்தாலும் சரி, மக்கள் திலகம் எம்ஜிஆர் படத்தை நான் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவேன்றாரு. ரிலீஸ் பண்ணுறாருங்க. அடேங்கப்பா, வசூல் சாதனை, வசூல் சுனாமி, அவ்வளோ வசூல் முறையாம். அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா சங்கீத் மற்றும் சங்கீத் பாரடைஸ் அப்படின்னு 2 தியேட்டர் உருவாது. இது காரணம் யார்? மக்கள் திலகம் எம்ஜிஆர்.